சேரனின் படைப்புகளை பற்றி எண்ணற்ற பாராட்டுகளை சொல்லலாம். ஆனால் அவற்றில் மிகவும் பொருத்தமான பாராட்டாக எனக்கு தோன்றுவது அவரது எழுத்து பயணத்தின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அவரது கவிதை பாணி இடையாறாது தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்துள்ளது என்பது. 2004 நான் 2வது எக்ஸிபிஷன் செய்யல பரிசில் வந்த காலங்களில் சேரண்ணா வந்திருந்தவர் பரிசுக்கு. இப்போ அந்த டைமில் அரவிந்த பாத்திரோட நாங்கள் ஓவியம் பற்றிய உரையாடல்கள், எழுத்து பற்றிய உரையாடல்கள் அன்றைக்கு ஒரு நாள் மிக ஒரு ஆரோக்கியமாக இருந்தது. அந்த எக்ஸிபிஷன் ஹோலில் லூய் பிளோங்கில் ராஜனாக்கும் தெரியும். அந்த ஹோலுக்குள்ளே இருந்து கொண்டு அது ஒரு எனக்கு மறக்க முடியாத சிறுவனோட நெருக்கமாக. ஏனென்றால் நான் பேர்ந்தும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவருக்கும் ஓவியத்துக்குமான உறவு அவர் ஆளுமையும் அதில் தெரியக்கூடியதாக இருந்தது. சேரன் புது விதமான கவிதை களத்தை கண்டிருக்கிறார் என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார். தந்தை வீடு வழக்கத்தில் ஒரு முறைமை இருந்தது. அது அவர் சின்ன வயசு அந்த தளத்தை தொடர்ச்சியாக எடுத்தவராக சேரன் இல்லை. தனது சிந்தனைக்கேற்ற அந்த இளம பிராயத்துக்குரிய சிந்தனைக்கேற்ற தன்னியல்பான புதிய தளம் ஒன்றை வெளிப்படுத்தினது சேரனின் தன்னியல் இல்லாத சிறப்பு என்று குறிப்பிடுகிறது. 73ஆம் ஆண்டு சேரனும் ஆதவனும் இணைஞ்சு ஞாயிறு என்ற ஒரு கையெழுத்து பத்திரிகையை வெளியிட்டார்கள். அந்த கையெழுத்து பத்திரிகை தான் சேரனுடைய முதலாவது இலக்கிய இதழ். தாங்களே எழுதி தாங்களே அதுக்கு படங்கள் வரைந்து அட்டைப்படம் வரைஞ்சு அதை புத்தகமாக கட்டி அதை எல்லாருக்கும் பரவலாக விநியோகித்த வந்த அந்த விஷயம். நான் அப்பா சேரனுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் நானும் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன், கோயில்கள் கலைகளின் உறைவிடம் என்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்படியாக சிறு வயதிலேயே தன்னுடைய இலக்கிய விஷயங்களை பரவலாக்குறதுல பெரிய முக்கியமான பங்கு வகித்தவர். சேரனின் குரல் பிரான்சிலும் ஒழிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். புலம்பெயர் சமூகத்தின் இளம் தலைமுறையினரிடம் மட்டுமில்லாமல் ஒப்பிலக்கிய மாணவர்களிடமும் கலை இலக்கியத்தை நேசிக்கும் அனைவரிடமும் அது சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரிஸ் மாநகரத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நகரம். அந்த நகரத்தில் யாரும் நினைக்காத, யாரும் முன்னெடுக்காத ஒரு பணி, அதாவது ஒரு புடவக்கடை அமைப்பது என்றால் பலர் போட்டி போட்டு அந்த புடவக்கடையை நடத்த முன்வருவார்கள், அதனை அமைப்பார்கள். சாதாரணமாக ஒரு உணவகம் நடத்துவதாக இருந்தால் கூட பலர் போட்டி போடுவார்கள். ஆனால் ஃபவுசர் அவர்களோடு போட்டி போடுவதற்கு நான் நினைக்கின்றேன் இதுவரையில் எவருமே முன்வரவில்லை. அவ்வாறு யாராவது முன்வருவார்களாக இருந்தால் அவர்களை வரவேற்பதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றார் ஃபவுசர் அவர்கள். ஏனென்றால் ஃபவுசர் அவர்களை பற்றி பேசாமல் இந்த விழாவை, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது என்பது நாம் செய்யும் துரோகமாகும். அவ்வாறான துரோகத்தை நான் செய்ய தயாராக இல்லை. லண்டன் மாநகரத்தில் இருந்து வியாழக்கிழமை இரவு வந்த அவர் வெள்ளி முழுவதும் இந்த மண்டபத்துக்குள் நின்று இந்த நூல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆங்காங்கே வைத்து மக்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வருகை தருவார்கள். அவர்கள் கரங்களில் இந்த நூல்களை எல்லாம் வழங்க வேண்டும், மிக குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய திட்டமாக வைத்திருக்கின்றார். அதிலும் அந்த குறைந்த விலைக்கு கொடுத்ததன் பின்னர் மீண்டும் ஒரு முறை சென்று அவருக்கு 10% விலைக்கழிவு கொடுங்கள் இன்னும் என்று சொல்கின்றார். இப்படியெல்லாம் பணி செய்தும் இந்த நூல்களை கையில் எடுப்பதற்கு மீண்டும் மீண்டும் ஒரே முகங்களையே நாங்கள் பார்க்கின்றோம். 3வது தடவையாக ஃபவுசர் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சியை பாரிஸ் மாநகரத்திலே நடத்துகின்றார். சுவிட்சர்லாந்து நாட்டிலே நடத்தி இருக்கின்றார், ஜெர்மனி நாட்டிலே நடத்தி இருக்கின்றார். லண்டனில் அடிக்கடி ஒவ்வொரு பகுதிகளிலும், தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த புத்தக கண்காட்சியை அவர் நடத்தி வருகின்றார்.
இது எல்லோரும் செய்யக்கூடிய பணி அல்ல என்பதை நான் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டேன். பௌசர் அவர்கள் தானாக முயன்று தானாக இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார். இதிலே அவருக்கு பொருள் வளம் கிடைக்கும் என்பது கேள்விக்குறி, இல்லை என்றே சொல்லிவிடலாம். அதை அவரை நான் செவ்வி கண்ட பொழுது அந்த செவ்வியில் அவரே கூறியிருக்கின்றார், இது நட்டப்படுகின்ற வேலை என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி இருந்தும் நேற்றைய தினம் அவர் இங்கே நிற்கின்றார் என்றதும் இந்த இடத்திற்கு வந்தேன். இந்த புத்தகங்கள் எல்லாம் மேசைகளில் அடுக்கப்பட்டதன் பின்னர் ஒரு ஆனந்த கூத்தாடினார் இதிலே நின்று. எவ்வளவு நன்றாக இருக்கிறது பார்த்தீர்களா என்றார். அவருடைய கவலைகள் எல்லாம் பறந்து போய்விட்டன. ஆகவே ஒருவர் மிக ஆத்ம திருப்தியோடு ஒரு பணியில் ஈடுபட்டால் அப்படித்தான் இருக்க முடியும் என்பதற்கு பௌசர் அவர்கள் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார். பௌசர் அவர்களுடைய பணியை பற்றி பலரும் பேசுவார்கள். குறிப்பாக நாங்கள் லண்டன் மாநகரத்திலே எங்களுடைய பேராசான் நித்தி அவர்கள் பேசத் தொடங்கினால் பௌசர் அவர்களை பற்றித்தான் அவர் நிறையவே பேசுவார். ஏனென்றால் அவர் இந்த இலக்கியங்களோடு சம்பந்தப்பட்டவர், நூல்களோடு சம்பந்தப்பட்டவர். இந்த இலக்கிய விழாக்களை ஏற்பாடு செய்வது, ஒரு நூல் கண்காட்சியை ஏற்பாடு செய்வது என்பது எவ்வளவு சிரமமான காரியம். அதனை தொடர்ச்சியாக பௌசர் ஆற்றி வருவது என்பது இனியாவது. நான் ஏன் இதனை எடுத்து கூறுகின்றேன் என்றால், இன்று என் முன்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். மனு அவர்கள் நான் இதில் நின்றதும் சொன்னது, ராஜன் உங்களுக்கு முன்னால் 1000 பேர் வரை இருக்கின்றார்கள் என்றார். அவர் எதனை குறிப்பிட்டார் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். ஆகவே பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள் இனிவரும் காலத்திலாவது நீங்கள் இவ்வாறான ஒரு அறிவித்தலை செவிமடுத்தால் தயவு செய்து எல்லோரும் வந்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்கின்றோம். நீங்கள் ஒரு விழாவுக்கு சென்றால் பொன்னாடை போர்க்கின்றீர்கள். அந்த பொன்னாடையால் என்ன பயன் இருக்கின்றது என்று கேட்கின்றேன். ஒரு பயனும் இல்லை. ஆனால் அந்த பொன்னாடைக்கு பதிலாக நீங்கள் ஒரு சில புத்தகங்களை பரிசளித்து பாருங்கள். அந்த புத்தகங்கள் காலம் காலமாக பேசிக்கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இனிவரும் காலத்தில் யாராவது அதனை முன்னெடுத்து சென்றால் பாராட்டுக்கு உரியவர்கள். குறிப்பாக சங்கங்கள், சமாசங்கள் இதனை முன்னெடுக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நல்லது நண்பர்களே, இது இங்கு வந்திருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது பேச வேண்டிய அவசியமாக இருந்தது, பேசியிருக்கின்றேன். இனி நாங்கள் நடைபெறப் போகின்ற நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். சேரன் அவர்களுடைய படைப்புலகம், பார்வைகள், பதிவுகள், ஆய்வுகள் இவை உள்ளடங்கியதான உறைய மறுக்கும் காலம் என்கின்ற நூல் இங்கே அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் ஈழத்து இலக்கிய துறைக்கு ஒரு பெரும் அடையாளமாக விளங்கும் சமகால ஈழத்தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான கவிஞர்களில் ஒருவர் உருத்திரமூர்த்தி சேரன் அவர்கள். உருத்திரமூர்த்தி அவர்கள் என்று சொல்கின்ற பொழுது எங்கள் மனங்களில் நினைவுக்கு வரக்கூடிய அந்த மகா கவியையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைத்தாக வேண்டும். மகாகவி அவருடைய கவிதைகள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக சேரன் அவர்கள் அந்த பணியை முன்னெடுத்து வருகின்றார். ஈழத்திரு நாட்டில் கவிதை, நாடகம் என ஆழ வேரூன்றிய மகாகவியின் மகனான சேரன் தந்தைக்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றார். ஒருவர் தன்னுடைய தந்தையின் பெயரை மட்டும் காவி செல்வார். இன்னும் சிலர் தங்களுடைய தாய் நாட்டை காவி செல்வார்கள். ஈழத்து கவிஞர், ஈழத்து பேச்சாளர், ஈழத்து எழுத்தாளர் என்று பேசிக்கொள்வோம். ஆனால் இவர் தன்னுடைய தந்தையாருடைய புகழையும் தாய் மண்ணினுடைய புகழையும் உலகளாவிய ரீதியில் எடுத்துச் செல்கின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டியில் பிறந்த, ஈழத்திலும் என்று சர்வதேசத்திலும் புகழ் பெற்று விளங்கும் கவிஞர், கட்டுரையாளர், ஆய்வாளர், கல்வியாளர் இவர். 1970களில் சேரன் ஈழத்தில் தொடங்கிய இலக்கிய பணி இப்பொழுது கனடாவில் இருந்தும் தொடர்கின்றது. 56 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இலக்கிய துறையிலே பணியாற்றுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. சேரன் படித்துள்ள கவிதைகளில் ஈழப் போராட்டம், இடப்பெயர்வு, புலப்பெயர்வு, நினைவு, காதல்,
மனித உரிமைகள், தாயக ஏக்கம் ஆகியவற்றை முக்கிய கருப்பொருட்களாக அவர் தனது கவிதைகளில் புனைந்துள்ளார். சேரனின் படைப்புகள் இப்பொழுதும் எங்கள் வாசிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் வாசிக்கின்றோம். 2வது சூரிய உதயம், எரிந்து கொண்டிருக்கும் நேரம், நீ இப்போது இறங்கும் ஆறு, மீண்டும் கடலுக்கு, காடாற்று, அஞர், திணை மயக்கம் அல்லது நெஞ்சோடு கிளறுதல், காஞ்சி என்பன இலக்கிய உலகில் சேரனுடைய படைப்புகளாக, பேசு பொருளாக, ஆய்வுக்கு உரியவைகளாக அமைந்திருக்கின்றன. சேரனின் கவிதைகள் எளிமையான மொழிநடையில் ஆழமான உணர்வுகளை தருகின்றவை. நானே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் இங்கு பேச இருப்பவர்கள் எதை சொல்வது என்ற திண்டாட்டத்திற்கு உள்ளாகலாம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆனால் அவர்கள் வேறு வேறு விடயங்களை தேடி இங்கு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே அளவட்டி என்றதும் சிலர் வருவார்கள். அதான் நான் சொன்னேன் முன்னரே, சிலர் ஊரோடு சேர்ந்து பயணிப்பார்கள், நாட்டோடு சேர்ந்து பயணிப்பார்கள், தங்கள் தந்தையின் பெயரை வைத்து பயணிப்பார்கள். சில்லையூர் செல்வராஜ் என்றிருக்கிறார். அவர் சில்லையூர் அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கின்ற கவிஞராக வாழ்ந்தவர். அதுபோல சேரன் என்பவர் அவ்வாறு இல்லாமல் தன்னுடைய தந்தையாருடைய பெயரையும் ஈழத்தினுடைய புகழையும் நிலைநாட்டி கொண்டிருப்பவர். அளவட்டி மண்ணுக்கு விசேடமாக பெருமை சேர்க்கின்ற ஒருவர் என்பதால் என் அருகில் இருக்கின்ற ஓவியர் VP வாசுகன் அவர்கள், அவரும் அளவட்டி மண்ணை சேர்ந்தவர். நான் நினைக்கின்றேன் சேரன் அவர்களை மிக அழகாக ரசித்துக் கொண்டிருப்பவர் அவருடைய கவிதைகளை. அவர் இப்பொழுது தன்னுடைய உரையை இங்கே வழங்குகின்றார். நன்றி பௌசரண்ணா, இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு. 3 பேர் நாங்கள் பேச இருக்கிறோம். சுமதி அக்கா, முந்தனண்ணா, சேரண்ணா பற்றிய படைப்புகள் பற்றி. எல்லாரும் மகாஜனா காலேஜ்ன்றதும் ஒரு சந்தோஷமான விஷயம். இதில் நான் நூலுக்குள்ள மற்ற பெரியாக்கள் இதில் தண்டினோம். சில சின்ன அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சின்ன வயசுலேருந்து இந்த சேரண்ணாவோட வீடு, சேரண்ணா என்னை பற்றின இதுகளோட. அதில் எங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு பரந்த வயல், ஒரு பச்சை பசைலண்டு இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தவில் வித்துவான் தட்சிணாமூர்த்தி வீடு, அது அடுத்தது ஒரு சின்னம்மாள் கோயில், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பலசர கடை, அதுக்கு பக்கத்தில் சேரண்ணா வீடு. இதுதான் அந்த அமைப்பு. அந்த சின்னம்மாள் கோயிலுக்கு முன்னால் ஒரு புளிய மரம், அதோட அவங்க முற்றம் இருக்குது. சேரண்ணா அம்மா பத்மாசினி அக்கா, அவங்க அம்மம்மா அவையில் அந்த வீட்டை துப்புரா வச்சிருக்கிற விதம் நாங்கள் சின்னல நேராக பார்த்தது. அவன் அந்த யாழ்ப்பாணத்து கட்டடக்கலை பற்றி சில ஓவியர்கள் யாழ்ப்பாணத்தில் தற்காலத்தில் சில காண்பியங்கள் செய்து வரினோம். அது ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் சேரண்ணா வீடும் எனக்கு சின்ன இல்லை, 10 வயசு அந்த காலகட்டங்களில். முன்னுக்கு போனோடனே அநேகமான வீடுகள் வளவட்டி வெள்ளம் பாருன்றபடியாக 3 படி உயரமாக இருக்கும். அதில் போனோடனே ஒரு சின்ன ஒரு பிராந்த ஒரு பெரிய ஒரு ஹோல், குசினி ரூம் இருக்கும். அந்த முதல் 2 ரூமும் புத்தக ராக்கிகளால் நிரப்பப்பட்டிருந்தது. இப்போ அந்த காலத்தில் நான் சின்னல்ல பார்த்தது வீடு முழுக்க புத்தகங்கள் இருந்த முதலாவது வீடு சேரண்ணாண்ட வீடு தான். அடுத்தது அவங்க அம்மா ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு 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 ஆணித்தனமான இல்லாட்டி ஒரு நேர்மையான ஒரு பெண்மணி. எங்களோட அம்மாவோட நெருங்கிய நட்பு இருக்குது. சுமதியா காவேல் எல்லாம் அந்த காலங்களில் இருந்த காலம். ஒரு புரட்சிகரமான பெண்ணு தான் சொல்லலாம். இப்போ சின்னம்மாள் கோயில் கட்டப்பட்ட, அது பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காவல் தெய்வம். பேந்து அதை கோயில் கட்டுறண்டு போட்டு அந்த பெண்களையே வெளியில் விட்டதான் எங்கள்ட அந்த நடந்த நிகழ்வு. பேந்து ஒரு பூசாரை கொண்டு பூசை செய்ய போட்டு அந்த பெண்கள் அந்த உருவாக்கின அம்மாள் கோயிலை சின்னம்மாளை உருவாக்கின பெண்கள் உள்ளுக்கு போயிடாது. அதே நேரம் கிணறு வெட்டி போட்டு கிணத்திலேயும் அவையில் தண்ணி அண்டையிலான்ற ஒரு கட்டுப்பாடு வந்தது. அதை உடைச்சது பத்மாசினி அக்கா தான். ஏனென்றால் அந்த ஐயர் பூசை எழுதிட்டு கெதின போனால் பெண்களுக்கு தண்ணி அண்டையில் அதை சமைக்கிறதுக்கு. அப்போ இது அவ முன்னுக்கு சொன்னவன் என்னென்றால், அம்மாளும் ஒரு பெண் தானே, அவளுக்கு தெரியும் எங்கள் நிலைப்பாடு, நாங்கள் தீட்டில்லாத காலங்கள் அள்ளுவோம். அதை உடைச்சதும் பத்மநாசி அக்கனை தான். மற்றது எங்களோட வீட்டுக்கிட்டே இருந்த ஒரு வாசிக சாலை, எங்களோட அப்பா அதில் தலைவராக இருந்த காலங்களில்
கதிரேசபிள்ள மாஸ்டரும் இருந்த காலங்கள். பாரதியார்கிட்ட 100வது பிறந்த தின நிகழ்வுக்கு அதில் சேரன் அண்ணா, ஆதவன் அண்ணா, விஜேந்திரன் அண்ணா, ரவி அண்ணா 4 பேரும் சேர்ந்து கவிதா நிகழ்வை உருவாக்கினது அந்த நிகழ்வில் தான். ஸோ அதுக்கான கட்டுரை ஒன்றும் விஜேந்திரன் அண்ணா அதை பற்றி எழுதியிருந்தார். அதில் இருந்த ஒரு போஸ்டரை பார்த்து தான் இதை தகவலை அறிஞ்சு கொண்டேன். 82ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொழும்புக்கு இடம்பெயர்ந்து இருந்த காலங்களில் எங்களோட வீட்டில் அநேகமான சொந்தக்காரோட எல்லா பத்திரிகைகளும் வீட்டை வரும் வீக்கெண்டில். அதில் வார முக்கியமான ஒரு பத்திரிகை சரிநிகர். ஸோ அதுக்கு பின்னால் இருக்கிற கதைகளும் நீங்கள் வாசகர்கள் அறிஞ்சிருப்பீங்கள். இது 2004 நான் 2வது எக்ஸிபிஷன் செய்யல பரிசில் வந்த காலங்களில் சேரண்ணா வந்திருந்தவர் பரிசுக்கு. இப்போ அந்த டைமில் அரவிந்த பாத்திரோட நாங்கள் ஓவியம் பற்றிய உரையாடல்கள், எழுத்து பற்றிய உரையாடல்கள் அன்றைக்கு ஒரு நாள் மிக ஒரு ஆரோக்கியமாக இருந்தது. அந்த எக்ஸிபிஷன் ஹோலில் லூயிபிளோங்கில் ராஜனாக்கும் தெரியும். அந்த ஹோலுக்குள்ளே இருந்து கொண்டு அது ஒரு எனக்கு மறக்க முடியாத சிறுவனோட நெருக்கமாக. ஏனென்றால் நான் பேர்ந்தும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவருக்கும் ஓவியத்துக்குமான உறவு, அவர் ஆளுமையும் அதில் தெரியக்கூடியதாக இருந்தது. மற்றது இந்த வகையில் அந்த நூல் பொறுத்தவரையில் ப்ரொஃபஸர் தொடர்ந்து தொகுப்புகள் செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நூலின் முன் அட்டப்படம் அதை தொடர்ந்து அவையில் அந்த பிரிச்சொன்ன எப்படி அழகியலாக செய்யணும்ன்றது மிக முக்கியமான விஷயம். ஸோ ஒரு அழகியலான முன் கவர், மற்ற உள்ளுக்கும் உள்ளுக்கும் இப்போ ஆல்வேஸ் சிம்பிள் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி மிக சிம்பிளாக தான் அந்த லே அவுட்டை செய்திருக்கணும். ஸோ அது இப்போவும் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். இப்போ சில நேரங்கள் நான் இதுகளில் கவனம் எடுக்கிறேன். இதில் கோவிலா டீச்சர்ன்ற பவள மல்லியும் இருக்குது, நான் காட்சிப்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கிறேன். ஸோ லே அவுட்ன்றது அந்த அழகியல்ன்றது மிக முக்கியமானது. உள்ளுக்கு அது சிம்பிளாக இருந்தாலும் வடிவாக இருக்கும். இப்போ தேடலும் படைப்புலகம் கூட நான் இதில் ஞாபகப்படுத்தலாம். 87ஆம் ஆண்டு வந்த முதலாவது ஓவிய தொகுப்பு தமிழ் பரப்பில். இப்போ சிலரோட கூட கிட்டடியில் நான் ஒரு நூல் பற்றி அவர் லே அவுட் பற்றி கேட்க நான் அவர் பற்றி வடிவாக விளங்கப்படுத்தி சொல்லியும் அவையில் சில நேரம் அதை கவனிக்காமல் விட்டு அது கொஞ்சம் வர்ணங்கள் கூடின வந்ததாயும் இருந்தது. அந்த நபர் கூட இந்த இதுக்குள்ள தான் இருக்கிறார். ஸோ அப்படி அந்த லே அவுட்ன்றது மிக முக்கியமானது. மற்றது புதுசு சஞ்சிய முதல் முன் எழுத்து சேரன் அண்ணா தான் அது எழுதியிருந்தார். அது ஒரு கலிகிராஃபி, தமிழ் கலிகிராஃபி என்ற கேட்டகரியில் நான் அதை பார்க்குறேன். அதை விட அந்த காலங்களில் வந்த சஞ்சிகளில் புரட்சிகரமான போராட்டம் சார்ந்த ஓவியங்களும் சேரன் அண்ணா வரைஞ்சிருக்கிறார். ஸோ அதுகளும் நான் சில சஞ்சிகளில் பார்த்தேன். ஸோ இது என்னுடைய சிறு ஒரு அனுபவ பயிர் உண்டு. மற்றது நூல் பற்றி உள்ளுக்கு மூந்தண்ணாவேல், சுமதியக்காவேல் தொடர்ந்து கதைப்பினான். மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு. நன்றி ராஜண்ணா. நன்றி வாசுகன் அவர்கள். VP வாசுகன் அவர்கள் ஓவியர் என்பதால் அவர் எடுத்த எடுப்பிலேயே இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பை பற்றி சிலாகித்து பேசியிருக்கின்றார். அவர் தருகின்ற அறிவுரைகளை ஏற்று புத்தகங்களை வடிவமைக்கின்ற பொழுது அது வரலாற்றில் இடம் பிடிக்கும், மக்களால் பேசப்படும், மக்களால் வரவேற்கப்படும் என்பது உண்மை. அந்த அனுபவத்தை நானும் பெற்றிருக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய பாரிஸ் மாநகரத்திலே பல்வேறு பணிகள், கலை, இலக்கிய, சமூக பணிகளிலே தன்னை முன்னிலைப்படுத்தி என்றும் இங்கு சிறார்கள் தமிழ் படிக்கின்றார்கள் என்றால் அதற்கு மூல காரணமாக விளங்கிய ஒருவர். இலக்கிய விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது தன்னுடைய நேரத்தை அதற்காக ஒதுக்கி வருகின்றவர். ஈழத்தினுடைய போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்ற முகிலன் என்றும் முகுந்தன் என்றும் அழைக்கப்படுகின்ற அன்புக்கினிய முகுந்தன் அவர்கள் அடுத்ததாக உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார். அமைதியாக இந்த அரங்கத்தில் ஒரு சில கருத்துக்களை கேட்போராக கூடியிருக்கும் அன்புக்கினியவர்கள் அனைவருக்கும் முதலில் எமது தமிழ் முறைப்படி வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான தருணங்கள் ஒரு சில வேளையில் தான் கிடைக்கும். சேரன் படைப்பு உலகம் பற்றிய நூலை கையில் எடுத்த நேரத்திலிருந்து இன்று வரை என்ற தலை கனதியாக இருக்கிறது. பல நூல்கள் நான் வாசித்திருக்கிறேன். நூல் வாசிக்கும் போது அந்த பெற்றவை மீண்டும் கிளச்சிவிட்டு சதா
சிந்தனையை தூண்டிய வண்ணம் பல்கி பெறுகின்றனவையாக இந்த தொகுப்பு அமைந்திருக்கிறது. 26 பல்வேறு வகைப்பட்ட ஆளுமைகள் தேடி எடுக்கப்பட்டு துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலை வெளிக்கொணர முன்னின்று பாடுபட்ட அன்பு தோழர் பவுசர் மற்றும் ஹரி ராசலட்சுமி ஆகிய இருவரையும் தமிழ் பேசும் உலகம் தனித்துவமாக வாழ்த்தி கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறது. இப்போ செய் நேர்த்தி என்று ஒன்று இருக்கு. பார்த்தா அச்சடித்து ஒரு நூலாக வந்திருக்கும் என்று தான் பொதுவில் பார்ப்பாங்க. ஆனால் அதை தொகுப்பு என்பது பல முறை வாசிக்கப்பட்டு திருத்தப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டு ஒரு அச்சுருவத்தில் வாரது என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. இதை சாதாரண மனிதர்கள் ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட காசு என்ற ரீதியில் ஒரு பண்டமாட்டாக கருதுகிறார்கள். நாங்கள் அறிவார்ந்த சமூகம் என்று பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிவு தேடல் கொண்ட அறிவார்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை அவரவர் மனச்சாட்சிப்படி சிந்திக்க வேண்டும். யாரையும் குறை சொல்கிற தருணமாக இது அமையக்கூடாது, சிந்திக்க வேண்டும். சேரன் என்பவர் ஒரு அகடமிஷன், ஒரு கல்வியாளர், ஒரு புலமைத்துவ ஆளுமையாளர். தன்னுடைய சிறப்பு பட்டப்படிப்பை, அதாவது டாக்டரேட்டை கனடாவில் நிறைவேற்றி கனடா வின்சர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். புலம்பெயர் வாழ்க்கையில் புலவுண்டு பல்வேறு தேசங்களில் விழுந்த தமிழினத்தில் வந்த பலருக்கு, ஒரு சிலருக்குத்தான் இந்த வாய்ப்புகள் எட்டியிருக்கின்றன. இந்த சேரனுடைய அனுபவங்களும் அவர் செய்கிற பல்வேறு விடயங்களையும் எழுத்துக்களாக நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த இணையதளங்கள் வழியாகவும் பல்வேறு தளங்கள் வழியாகவும் கிடைக்கின்றன. ஆனாலும் இந்த ஆளுமைகள் சேரனுடைய செயல்பாடுகளை இங்கே 26 வகையில் துவக்கிற போது யானையை பார்த்த குருடனின் கதை மாதிரி ஒவ்வொரு படிமங்களாக வருகின்றன. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தொடரான எழுத்துப்பணி. 70ஆம் ஆண்டு பிறந்தவர். 78 முதலாவது கவிதையை வெளியிடக்கூடியவர். அதாவது சிறு வயதிலேயே எழுத ஆரம்பித்து விட்டார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மகாகவி என்றது ஈழத்து மகாகவி என்று சொல்கிற அளவுக்கு பெரும் புனைவும் பெரும் தாக்கத்தையும் சிறு வயதிலேயே மரணித்த ஒரு தந்தையின் பிள்ளையர். சேரன் பாண்டியன், சேரன், சோழன், இனியாள், அவ்வை 5 பிள்ளைகளின் தந்தை. சேரன் யாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பட்டதாரி, குறித்து கொள்ளுங்கள். அதுவும் பயோசயின்ஸ், உயிரியல், தாவரவியல், ரசாயனவியல் படித்த ஒரு பட்டதாரி. தற்போது சமூக மானவியல் துறையில் அமெரிக்காவில் பேராசிரியராக இருக்கிறார். எங்களுடைய தட்டையான சமூகத்துக்கு இந்த ரசாயனவியல், கணிதவியல் போன்ற நுட்பங்கள் பற்றி நன்றாக தெரியும். ஆனால் மானவியல், சமூகவியல் பற்றி ஒரு அலட்சியமான பார்வை இருக்கிறது. மனிதனுடைய சிந்திக்கும் மூளையின் வடிவத்தையும் செயல் வடிவத்தையும் நுட்பமாக கணக்கிடும் துறை மானவியல். அதை தொகுத்து அறிவியல் முறையில் பல்வேறு ஆராய்ச்சிகள், பல்வேறு செயல். இந்த தொடக்கம் எப்படி தொடங்குவதென்று நான் கடுமையாக யோசித்து சில குறிப்போடு தான் வந்திருக்கிறேன். சில சில விடயங்களை நூலில் பார்த்துத்தான் பேச வேண்டியும் வரும். நேர அவகாசத்துக்கு ஏற்றபடி எனது உரையை தொடர்பு. பேராசிரியர் சிவத்தம்பியின் முதலாவது ஆக்கத்தில் ஒரு குறிப்பை பேராசிரியர் சிவத்தம்பி முன்வைக்கிறார். அனுபவங்கள் பெருமளவில் கிடைக்கும் ஒரு சமூகத்துக்கு
தன்னுடைய அனுபவங்களை பகிர்வதற்கு 2 துறைகளை தெரிவு செய்வார்கள். இது நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சிவத்தம்பி குறிப்பிடுவார். இது சேரனின் ஜமன் என்ற கவிதை தொகுப்பும் 2வது சூரிய உதயம் என்ற கவிதை தொகுப்பும் வந்த வேளையில் குறிக்கப்பட்ட ஒரு 2011ஆம் ஆண்டு வந்த ஒரு கட்டுரை. முதலாவது புனைவு இலக்கிய படைப்புகள், 2வது கவிதை. புனைவு இலக்கிய படைப்பில் தாங்கள் பெற்றதை விரிவாக சொல்லக்கூடிய தளம் கிடைக்கும். கவிதை பெற்ற அனுபவத்தை உணர்ச்சி பூர்வமாக கவ்வியவாறு படிமங்களாக செலுத்தும் மிகச்சிறந்த தளம். எந்த மொழியிலேயும் கவிதை மொழி வந்து உன்னதமாக நோக்கப்படுவது. ஒரு மொழியின் செறிவையும் ஒரு ஆற்றல் உள்ள உரையின் செருமையும் கவிதைக்குள்ளால்தான் காண்பார்கள். இந்த சேரன் எடுத்த கவிதைகள் பற்றி சேரன் புதுவிதமான கவிதை களத்தை கண்டிருக்கிறார் என்று பேராசிரியர் சிவத்தம்பி குறிப்பிடுகிறார். தந்தை வீடு வழக்கத்தில் ஒரு முறைமை இருந்தது. அது அவர் சின்ன வயசு. அந்த தளத்தை தொடர்ச்சியாக எடுத்தவராக சேரன் இல்லை. தனது சிந்தனைக்கேற்ற அந்த இளம பிராயத்துக்குரிய சிந்தனைக்கேற்ற தன் இயல்பான புதிய தளம் ஒன்றை வெளிப்படுத்தினது சேரனின் தன்னியர் இல்லாத சிறப்பு என்று குறிப்பிடுகிறது. அந்த சமகாலத்தில் வாயசே ஜெயபாலன் போன்றவர்களுடைய கவிதைகள் வெளிவந்து பிரபலியமாகிக் கொண்டது. இந்திய பிறப்பில் இலங்கை தமிழ் பற்றியும் இலங்கை படைப்பு உலகம் பற்றியும் பெரிய அளவில் கவனம் கொள்ளப்படாத காலமாக 70கள் வரை ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சேரனுடைய கவிதைகள் அறிமுகமாகிற போது ஒரு பெரும் தாக்கம் ஏற்பட தொடங்கினது. அது ஜமன் கவிதை தொகுப்பிலேயே பிரதிபலித்ததை காணலாம். சேரனுடைய கவிதை தொகுப்புகள் இந்தியாவிலேயே வெளிவர்ற ஒரு பெரிய நிகழ்வு. தனியல்பாக யாரும் போய் பதிப்பகத்தை கேட்டு இதை வெளியிடுங்கோ இப்போ நடக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இது ஒரு பெரிய மாற்றம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நாங்களும் வாழுகிறோம். அது ஒரு போர் சூழல் அமைந்த வேறொரு காலகட்டம், 80கள் காலகட்டம். இந்த சேரனின் கவிதையின் தொடக்கத்தில் பலரும் குறிப்பிடுற ஒரு கவிதை கைதடி சாதி கலவரத்தை ஒட்டின நிகழ்வில் வருகிறது. அந்த கவிதை இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. 83 ஜூலை கலவரத்துக்கு பின்னான கவிதைகளாக தொகுப்புத்தான் ஜமன். அது வேற வடிவம். 2வது சூரிய உதயம் வேறு தளத்தில் பேசுகிறது. இந்த ஜமன் இந்த கலவரம் கொடுத்த பாதிப்பை வெளிப்படுத்துகிற தொகுப்பாக வந்திருக்கிறது. சேரனை போர்க்கவி என கருதுவது அவரை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கும். அவர் இலங்கை போரின் அனுபவமாக வந்தமைந்த அவரது கவி வடிவம் அவரை கவிஞர் ஆக்கியது போரல்ல. அவர் கவிதையானது இலங்கை போரால் அல்ல. அவருடைய கவித்துவம் அவருடைய மனதுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டது என்பது குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. பாரிய மனித பிரச்சனைகள் மானுட வாழுதலிலும் நாகரிகத்திலும் விழுமியங்களிலும் மட்டுமின்றி அன்பு மற்றும் உணர்வுகள் சம்பந்தமான விடயங்கள் பற்றியெல்லாம் அவருடைய கவிதைகள் குறிப்பிட்டு சொல்வதாக எழுத்துக்கள் தொடர்கின்றன. நீங்களும் வாசிக்கிற போது அதை உணர்ந்து கொள்ளலாம். கா. சிவத்தம்பி, சுந்தர ராமசாமி, சாசா ஈபெலிங், சோ. பத்மநாதன், சீனா சிவசேகரம், ரவிக்குமார், செல்வா கனகநாயகம், மண்குதிரை, ஜிப்ரி ஹாசன்,
சிப்ரிஹாசனுடைய இதை கீதா சுகுமாரன் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழில். ஜெயமோகன், ஆனா ராமசாமி, ஸ்ரீயாந்தன், குணாலினி தயானந்தன், பெருந்தேவி, கருணாகரன், போ திராவிடமணி, அஜந்தகுமார் என 26 பேர். இதில் நான் பதிவாக்கணும் என்றபடியால் ஒரு சில பேரை சொல்லியிருக்கிறேன். 26 பேர். ஒவ்வொருவரும் ஆளுமை மிக்கவர்கள். இதில் அபர்ணா ஹல்வே என்ற ஒரு அறிவுலக சிறனின் நண்பர் இவரை ஒரு பேட்டி கண்டிருக்கிறார். அந்த பேட்டி கடைசியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேட்டி மிக முக்கியமான பேட்டி. 2023 வேளையில் நடந்த பேட்டி. அந்த பேட்டியில் கேட்கப்படுற கேள்விகளும் அந்த உரையலும் ஒரு ஐரோப்பியத்தனம் வாய்ந்த ஒரு உரையாடல். தமிழுக்கு இவை புதியன. சேரன் தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் ஓட்டோ ஜெனோகிராபிக் என்ற புதிய செயல் திட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜெனோசைட் சம்பந்தமான பாடத்திட்ட வடிவம் ஒன்றை அங்கு கல்வி கற்பதற்கான ஒரு வடிவத்தை உருவாக்கி தானாக உருவாக்கி அதை செயல்படுத்தி அது இப்போ இங்கே பல்தேசிய பல்மத பல மொழி மாணவர்கள் படிக்கிற கல்விக்கூடங்களில் சில ஜெனோசைட் விடயங்களை பேசும்போது முரண்பாடுகள் வரும். இப்போ பலஸ்தீன இன ஒடுக்கல் பற்றியதான கட்டுரைகள் எடுத்து ஆராயப்படுற போது அங்கே இருக்கிற யூத மாணவர்களுக்கு இடையிலான கேள்விகள் விசனமாகி சிக்கல் படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை அவர்னா கேள்வியாக வைக்கிறார். ஆனால் சேரன் அதை நாசுக்காக அதை எப்படி தான் அறிவியல் பூர்வமாக கையாளுகிறார் என்ற பேட்டி மிக முக்கியமான பேட்டி. அதில் நிறைய குறிப்பை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அது கடைசியாக இதில் ஒரு ஒரு குஞ்சிரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த சிறப்புக்குரியது. இந்த கட்டுரையில் கட்டுரை தொகுப்பில் 26வது கட்டுரையாக கடைசியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பல்துறை பணியாளனாக பணியாற்றின சேரனின் நண்பரும் எங்களுடைய நண்பரும் ஆகிய ரமேஷ் என்று அழைக்கப்படுகிற நாகார்ஜுனனின் அங்கம். நாகார்ஜுனன் அது காடாற்று என்ற தொகுப்பின் பின்னுரையாக வகுக்கப்பட்டது. அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அதாவது சேரன் நாகார்ஜுனனும் ஒரு ஒரு ஊடகவியலாளர், பிபிசியில் பணியாற்றினவர், இந்தியாவில் பிரபலியமான ஆங்கில பத்திரிகை நிறுவனத்தின் ஒரு ஊடக துறையில் பணியாற்றின ஒரு பல்மொழி ஆற்றலாளர். இலங்கை இந்த நடந்த பேரழிவுகள் பற்றி, குறிப்பாக சுனாமி பேரழிவும் அதன் பின்னர் நிகழ்கால மனித பேரழிவுமாக திட்டமிட்ட இன அழிப்பு பேரழிவுமாக நிகழ்ந்த 2009 மே அவலத்தையும் பெரும் பாதிப்புக்குள்ளதாக அவருடைய எழுத்து வெளிப்படுத்துகிறது. அந்த எழுத்தில் இவர்கள் பத்திரிகையாளர்களாக இருந்தபடியால் அந்த பத்திரிகை ஆளர்களுக்குரிய தகவல் இவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னென்ன நடக்கப் போகுது, எப்படி வரப்போகுது, எப்படி அழிவு நடக்கப் போகுது அறிந்து கொண்டு சம்பவங்களை கடந்து செல்வது என்பது மனித வாழ்விட மிக துன்பகரமானது. அந்த ஈழத் தமிழருக்கு நடந்த ஆவணங்கள் பற்றியதான அவருடைய விவரிப்பு என்பது ஒரு ஆவணமாகும். இதில் நிறைய படிப்பினைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. நேர அவகாசம் கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்தகைய முயற்சிகள் மேலும் மேலும் தொடர வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. இன்றைய இந்த புத்தக கண்காட்சி என்பது இன்று நடைபெறுவதற்கு மிகவும் முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குகின்றவர்
அவர் எவ்வளவு தூரம் நூல்கள் வாசிக்கின்றார் என்பது எனக்கு தெரியாது. நூல் வாசிப்பவராக இருந்தால் அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள் அவ்வாறு அமையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் இந்த இலக்கிய பணிக்கு அவர் ஆற்றுகின்ற ஒத்துழைப்பு என்பது மிக பிரமாதமானது. முதலாவது முறையாக ஃபௌசர் அவர்கள் இங்கே புத்தக கண்காட்சியை நடத்திய பொழுதும் அவர் தனது மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார், பொருளாதார ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார். இரண்டாவது தடவையாக அவர் புத்தக கண்காட்சியை நடத்திய பொழுதும் அதே போன்ற பணியை அவர் ஆற்றியிருக்கின்றார். இப்பொழுதும் கூட இன்று தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இங்கேயே நிற்கின்றார். அவரை இப்பொழுது நாங்கள் அழைக்கப் போகின்றோம். வாருங்கள் அன்புக்குரிய பரதன் அவர்களே. கலை இலக்கிய பணியிலே மிகவும் முதன்மை வாய்ந்தவர், பல்வேறு பணிகளை ஆற்றியவர், இலக்கியத்தில் எது நடைபெற வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக விளங்கியவர் என்றே அவரை நாங்கள் குறிப்பிடலாம். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இதழியல் தொடர்பான பயிற்சியை நான் அவரிடத்தில் இருந்துதான் முதல் பயின்றேன் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அன்பு துணைவியார், நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பதை சிலர் தெரிந்திருப்பீர்கள். எங்கள் அன்புக்கும் அபிமானத்துக்கும் உரிய எழுத்தாளர், கவிஞர், அரசியல் செயற்பாட்டாளர் என்று சொல்கின்ற பொழுது ஈழத்திலே போராட்ட இயக்கங்கள் ஆரம்பித்த பொழுது அதன் முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய அமரர் கிபி அரவிந்தன் அவர்களுடைய துணைவியார் என்று இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் மாண்பேற்ற வேண்டியது, மரியாதை செய்ய வேண்டியது இந்த இலக்கியத்துறை சார்ந்தவருடைய மிகப்பெரிய கடமை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் மகா கவி அவர்களுடைய மருமகள் என்பது சிறப்பு. கிபி அரவிந்தன் அவர்களுடைய வாழ்க்கை துணை, யாழ் பல்கலைக்கழக தமிழ் துறையின் முதலாவது தமிழ் இளங்கலை பட்டதாரி இவர் என்பதும் இன்னொரு சிறப்பு. மகாகவியை பற்றி இவர் ஆய்வே மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் எல்லோருமே எழுந்து நின்று அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துவது கிபி அரவிந்தன் அவர்களை மரியாதை செய்வதற்கு நிகராக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இப்பொழுது திருமதி சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் கரங்களில் சேரன் அவர்களுடைய உரைய மறுக்கும் காலம் நூலை இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாட்டிலே தன்னை மிக சிறப்பாக ஈடுபடுத்தி இருக்கின்ற இலக்கிய ஆர்வலர், செயற்பாட்டாளர் பரதன் அவர்கள் வழங்கி வைக்கின்றார். இந்த நூலை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அவர் நின்றுவிடக்கூடாது என்பதை அமர்ந்து கொள்வோம். நின்றுவிடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர் ஒரு சிறு உரையை இங்கே வழங்க வேண்டும். அதற்கு முன்னதாக சிறப்பு பிரதிகள் இங்கே வழங்கப்படுகின்றன. அந்த பிரதிகளை வழங்குவதற்காக ஃபௌசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஃபௌசர். பேராசிரியர் டிலன் மாதவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றாரா? பேராசிரியர் டிலன் மாதவன் அவர்கள், அவர் கரங்களில் இப்பொழுது நூல் கையளிக்கப்படுகின்றது. அதனை அடுத்து பேராசிரியை லெட்ரிசியா இபனேஸ் அவர்கள், எங்களுடைய சோபா சக்தி அவர்களுடைய நூலை இவர்தான் மொழிபெயர்ப்பு செய்தார். அந்த நூலுக்கு பிரான்ஸ் பரிசு வழங்கி இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு தமிழ் கலை இலக்கிய நிகழ்வுகளில் அவர் இப்பொழுது தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகின்றார். சேரன் அவர்களுடைய படைப்பையும் அவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார் பிரெஞ்சு மொழியில் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக கலைச்செல்வன் அவர்களுடைய துணை, எப்பொழுதும் கலைச்செல்வனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர், கலை இலக்கிய நிகழ்வுகளில் தயங்காது வந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற ஒருவர், எப்பொழுதும் ஒரே கருத்தில் நிலை பெற்றிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாருங்கள் அன்புக்கினிய
கலை இலக்கிய செயற்பாட்டாளர் லட்சுமி அவர்களே. உயிர் நிழல் சஞ்சிகையினுடைய ஆசிரியையாகவும் இவர் தன்னுடைய இலக்கிய பணியை ஆற்றியிருக்கின்றார். அடுத்ததாக அடுத்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு எழுத்தாளர், ஊடகவியலாளர் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார். ஆமா, அவருடைய பணி அப்படி. அந்த பணிகளை நிறைவேற்றி அவர்களிடம் இருந்து விடை பெறுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. சூழ இருப்பார்கள். ஒருவர் இருவர் என்றால், தம்பி நாளை வாருங்கள், பின்னேரம் வாருங்கள் என்று சொல்லலாம். ஒரு 25-30 பேர் இருந்தால் எப்படி அவர்களை தாண்டி வருவது? அதெல்லாம் கஷ்டம். ஆனாலும் இதற்கு முக்கியத்துவம் அளித்து இங்கே வருகை தந்திருக்கின்றார் எழுத்தாளர், ஊடகவியலாளர் சிவா சின்னப்பொடி அவர்கள் கரங்களில் நூல் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. சேரன் அவர்கள் விசேடமாக அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சிவா சின்னப்பொடி அவர்களை அழைத்து அவர்கள் கரங்களில் இந்த நூல் ஒன்றை கையளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆகவே அது இப்பொழுது நிகழ்த்தப்படுகின்றது. இப்பொழுது சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உரையை இங்கே வழங்குகின்றார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாதத்துக்கு முதலாக சேரன் என்னோடு தொடர்பு கொண்டு இப்படி தன்னுடைய நூல் ஒன்று பாரிஸ் நகரில் வெளிவர இருக்கிறது. அன்றைய தினம் நீங்கள் போய் அந்த முதல் பிரதியை நீங்கள் பெற வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். உங்களுடைய சம்மதம் என்ன என்று கேட்டார். அன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குதா, அல்லது போக்குவரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நீங்கள் இருக்கிற இடமும் விழா நடக்கிற இடமும் என்ன மாதிரி தூரம் என்று எல்லாம் கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் சேரன் தான். சேரனுடைய கட்டளையை என்னால் மறக்க முடியாது. என்றால் சேரன் என்னுடைய மாமாண்ட மகன். அதை விட என்னுடைய வாழ்க்கையில் அவர் மிக முக்கியமான ஒருவர். ஏனென்றால் கிபி அரவிந்தனை எனக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் இருவரையும் இருவருக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு வரும் வரை எங்களை பழகவிட்டு எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர் சேரன். இந்த இடத்தில் நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேரன் சிறு வயதிலிருந்தே இலக்கியத்திலும் சரி, வாசிப்பு, கூடுதலாக அவருடைய வாசிப்பு திறன் தான் சின்ன வயசுலேயே 5-6 வயசுல இருந்து அவர் வாசிக்கிறதுல மிகுந்த ஆர்வம் கொண்டவர். மாமா என்ன செய்வார் என்றால் புத்தகமாக வாங்கி கொடுப்பார். அம்பளி மாமா, விக்ரமாதித்தன் கதைகள், மற்றது உலக அதிசயங்கள், இந்த சிறுவர்களுக்கான உலக ஆச்சரியங்கள் நிறைந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ எந்த நேரமும் பிள்ளைகள் வாசிப்பில் தான் அவர்களுடைய இதை அறிவை முதல் பெற்றுக்கொண்டார்கள். 7-8 வயசுலேயே கவிதைகளும் எழுத தொடங்கிட்டார் சேரன். கவிதை எழுதி தகப்பனுக்கு காட்டி இதில் ஏதாவது பிழை இருக்குதாப்பான்னு கேட்டு அதை திருத்துவார். சில பிள்ளை 2 பேருக்கும் இடையில முரண்பாடுகளும் பெறக்கூடும். அப்படியெல்லாம் இருக்குது. அப்படியா இருந்த சேரன் பிறகு பாடசாலைகளில் மகாஜன கல்லூரியில் படிக்க சென்ற நேரம் எல்லா பாடங்கள்லேயும், அதாவது வகுப்பில் எல்லா பாடங்கள்லேயும் சேரனுக்கு தான் முதல் புள்ளி கிடைக்கும். பரிசளிப்பு விழா நடக்கிறது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஜெயரத்னம் அவர்களுடைய நினைவு நாளும் பரிசளிப்பு விழாவும் நடக்கிற வழக்கம். அன்று மகாஜன இந்த பாடசாலை ஒவ்வொரு வகுப்பிலும் யார் கூடுதலான புள்ளிகள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்குறது ஒரு வழக்கம். அப்போ எப்பவும் எல்லா பாடத்திலையும் சேரன் தான் பரிசு பெறுவார். இப்போ ஒரு முறை ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்க. எனக்கு பிரதம விருந்தினர் எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை. அப்போ வந்திருந்த பிரதம விருந்தினர் சொன்னார், தம்பி நீ எங்கேயும் போகாது, எனக்கு பக்கத்தில் நின்று எல்லா பரிசையும் வாங்கி கொண்டு போகணுன்னு சொன்னேன். அப்படியாக சகல துறைகளிலும் அது என்னென்னு சொல்ல தெரியாது. சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு விதமான ஒரு ஞானம் வந்து தான் சொல்லலாம். வாசிப்பு, மகாஜனாவிலே என்ன கட்டுரை போட்டி என்றாலும் சேரன் தான், கவிதை என்றாலும் சேரன், சைவ வடமாகாண சைவ பரிபாலன சபை நடத்துகிற அந்த இதெல்லாம் பரிசு பெறுறது. அப்படியே மகாஜனாவிலே ஒரு சேரன் என்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராகத்தான் அந்த காலத்தில் அவர் விளங்கினார்.
பிறகு கிட்டத்தட்ட 1973 ஆண்டு, அப்போ நான் உயர்தர வகுப்பு படிக்கிறேன். 73 சேரனும் மாதவனும் இணைஞ்சு ஞாயிறு என்று ஒரு கையெழுத்து பத்திரிகை வெளியிட்டார்கள். அந்த கையெழுத்து பத்திரிகை தான் சேரனுடைய முதலாவது இலக்கிய இதழ். தாங்களே எழுதி தாங்களே அதுக்கு படங்கள் வரைந்து இந்த அட்டைப்படம் வரைஞ்சு அதை புத்தகமாக கட்டி அதை எல்லாருக்கும் பரவலாக விநியோகித்த வந்த அந்த விஷயம். நான் அப்பா சேரனுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் நானும் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன், கோயில்கள் கலைகளின் உறைவிடம் என்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்படியாக சிறு வயதிலேயே தன்னுடைய இலக்கிய விஷயங்களை பரவலாக்குறதுல பெரிய முக்கியமான பங்கு வகித்தவர். அது மாத்திரமில்லாமல் சேரன் அப்பா என்ன செய்வார் என்றால், அவர் அப்போ கச்சேரியில் வேலை. இப்போ கச்சேரியில் சில வேளையில் அரைநேரம், இவர் அப்போ கச்சேரியில் உயர் பதவி வகித்தபடியால் சில வேளை அரைநேரத்தோடய அவர் வீட்டுக்கு வர்ற இதுகள் இருக்குது. அப்போ என்ன செய்வார் என்றால், வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் வீட்டில் அத்தைக்கு கஷ்டம் பண்ணிட்டு என்ன செய்வார் என்றால், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் யாழ்ப்பாணம் பொதுசர நூல் நிலையத்தில் சிறுவர் பகுதியில் அவர்களை விட்டுட்டு காரில் தான் கச்சேரிக்கு போவார். போய் தன்னை வேலையை முடிச்சுட்டு பிறகு கச்சேரிக்கு திரும்ப நூல் நிலையத்துக்கு வந்து பிள்ளைய அழைச்சி கொண்டு திரும்பி வருவார். அப்போவாக ஒன்று பிள்ளைகளும் கட்டிக்காரர்கள் தான், அதே இதில் பெற்றோரும் அதுக்குரிய உந்து சக்தியாகத்தான் இருந்தார்கள். இந்த மாதிரி சேரன் இப்படியே படித்தோன்னா பிறகு அவர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்தது விஞ்ஞானத்துறை. ஆனால் அவர் ஈடுபடுறது முழுதும் இலக்கியத்துறை, சமூகம் சார்ந்த விஷயங்கள், நாடகம் வெளியேற்றுறது, எங்கே என்ன நடக்குதோ எல்லாத்துலேயும் சேரன் இருப்பார். இப்போ மட்டக்களப்பில் நடந்த ஒரு புயல் ஒன்று நடந்த அந்த நேரத்தில் அந்த புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் கொண்டு போய் கொடுக்குறது, அந்த அப்படியான எல்லா சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அவர் ஈடுபாடு கொண்டு இருந்தார். பின்னர் பல்கலைக்கழக பள்ளி முடிய ஹோலண்டில் வந்து சமூகவியல் மானுடவியல் சம்பந்தமான ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டு திரும்ப பிறகு இலங்கைக்கு வந்து அங்கே உள்ள அரசியல் சூழல் அதுகளால் பாதிக்கப்பட்டு கனடாவுக்கு வந்து கனடாவில் யோக் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு முதுமானி டாக்டரேட் கல்வியை முடித்து கொண்டு இப்போ அவர் வின்ஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுதையும் தன்னுடைய காலம் முழுதும் இப்படியான விடயங்களுக்குள்ளேயே தான் சமூகமும் அரசியலும் இலக்கியமும் என்றே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. சேரனை இன்றைக்கு தெரியாதாக்கள் ஒருத்தருமே இல்லை. இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, இனி ஐரோப்பிய நாடுகளோ, அமெரிக்கா, கனடா எல்லா நாடுகளிலும் சேரனை தெரியும். அதுவும் அறிவு சார்ந்த சமூகவியல் சார்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்கும். அவர் தெரியாதவர்களே உலகத்தில் இல்லை என்று தான் சொல்லலாம். அப்படி சிறப்பாக தன்னுடைய நாட்களை கடத்தி போகிற சேரன் இன்னும் நீண்ட காலம் நோய்நொடி இல்லாமல் தன்னுடைய இந்த இலக்கிய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சுமத்ரி பிரான்சிஸ் அவர்கள் இங்கே நிகழ்த்திய உரையிலே சில விடயங்கள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஆனால் பல விடயங்கள் நாங்கள் அறியவில்லை. ஒரு அன்பான வேண்டுகோள், இப்பொழுது கிபி அரவிந்தன் அவர்கள் இருந்தால் அந்த பணியை நிச்சயமாக அவர் செய்வார். இப்பொழுது AI உலகம், செயற்கை நுண்ணறிவு, யாரை பற்றி வேண்டுமாக இருந்தாலும் நாங்கள் தேடினால் கிடைக்கக்கூடியதாக இருப்பது அந்த AI. அதற்கு நீங்கள் இணையத்தில் உங்களுடைய பதிவுகளை சரியாக இட்டிருக்க வேண்டும். இப்பொழுது சிவா சின்னப்பொடி என்று நான் AI-யில் கொடுத்தால் அவர் எழுதிய நூல்கள், அவர் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்திருக்கின்றார் என்பதெல்லாம் வருகின்றது. எப்படி வருகின்றது என்றால், அவர் இணையத்தில் தன்னுடைய பதிவுகளை எல்லாம் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கின்றார். ஆகவே படைப்பாளிகளாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த பணியை ஆற்ற வேண்டும்.
இப்பொழுது சேரன் என்று நீங்கள் ஏஐயில் கேட்டு பாருங்கள், தகவல் தருகின்றது. சேரன் அதன் செய்து வைத்திருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த காலத்தோடு சேர்ந்து ஓடவில்லை என்றால் எங்களை காலம் புறந்தள்ளிவிடும். இல்லையா மனோ? இந்த மனோ அடிக்கடி சில விடயங்களை மிக நுணுக்கமாக அவதானிப்பவர், நுணுக்கமாக சொல்லுவார். எனக்கு தெரியும் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவார் என்று. அதனால் அவரையும் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது மிக முக்கியமான ஒருவர் இங்கே உரை நிகழ்த்த போகின்றார். ஒரு பிரெஞ்சு பெண்மணி தமிழில் உரையாற்றுவதை கேட்பதென்றால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இருக்காது. எங்களுடைய ஈழத்து படைப்பாளி சோபா சக்தி அவர்கள் எழுதிய சலாம் அலைக் என்ற நாவலை தமிழில் இருந்து பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தமைக்காக எமில் கிமே என்ற 2026 ஆண்டுக்கான விருது கிடைத்திருக்கின்றது. அந்த விருது கிடைப்பதற்கு இவருடைய மொழிபெயர்ப்பு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பேராசிரியை லெட்ரீசியா இபனேஸ் அவர்கள் எங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். தமிழில் அப்படியே சரளமாக பேச என்கிட்ட திறமை இல்லை. அதனாலே உங்களுக்கு பரவாயில்லைன்னா நான் கொஞ்சம் முன்னாடி தயார் பண்ணி ஒரு உரையை வாசிக்க போறேன். பரவாயில்லையா? இந்த இலக்கிய சந்திப்புக்கு என்னை அழைத்த அமைப்பாளர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேரனை பற்றிய இந்த நூலை பெறுவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. சேரனின் படைப்புகளை பற்றி எண்ணற்ற பாராட்டுகளை சொல்லலாம். ஆனால் அவற்றில் மிகவும் பொருத்தமான பாராட்டாக எனக்கு தோன்றுவது அவரது எழுத்து பயணத்தின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அவரது கவிதை பாணி இடையறாது தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்துள்ளது என்பது. உதாரணமாக நீங்கள் 2 பேருமே சொன்ன 2வது சூர்யா உதயம் தொகுப்பில் நாம் ஒரு தீவிரமான அரசியல் கவிஞரை சந்திக்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்த மீண்டும் காதலுக்கு தொகுப்பில் புலம்பெயர் வாழ்வின் அனுபவத்திற்கு ஒரு புதிய கவிதை மொழியை உருவாக்கிய கவிஞரை சந்திக்கிறோம். காதற்ற தொகுப்பில் முள்ளிவாய்க்காலுக்கு பிந்தைய பெரும் துயரத்தையும் நினைவின் சுமையையும் வெளிப்படுத்தும் கவிஞரை சந்திக்கிறோம். மீண்டும் கடலுக்கு தொகுப்பில் தோன்றும் பனி தீர நகரம் சொல்லப்போனால் தமிழ் கவிதையில் புதிய சத்தியங்களை திறந்து வைக்கும் கவிதை சிந்தனையாக திகழ்கிறது. தொன்மையான திணை அழகியலையும் நம் காலத்து புலம்பெயர் அனுபவத்தையும் இணைக்கும் இந்த 6வது திணை சொல்லப்போனால் சேரனின் படைப்பாற்றலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். வடநாட்டில் தஞ்சம் அடைந்து தென்னாட்டு மக்களின் அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்காக சேரன் உருவாக்கிய இந்த பனி நகரம் தமிழ் கவிதைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது என்று சொல்லலாம். என்னுடைய சுமாரான உச்சரிப்பு தங்க உங்களிடம் பொறுப்பு இருந்தால் மீண்டும் கடலுக்கு தொகுப்பில் இடம் பெற்றுள்ள எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். அதன் தலைப்பு நள்ளிரவு பூசை. நள்ளிரவு பூசை. முதல் முறை நள்ளிரவு பூசைக்கு அழைத்து சென்ற நண்பன் இப்போது இல்லை. குருநகர் கரையிலிருந்து புறப்பட்டவனை கடற்படை சுட கடல் விழுங்கியது. அவனுடைய அம்பும் பாடலும் கற்றாக இசையும் ஒரு காலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கடலோரம் நிற்கிறேன். எதிரே வேலி. காவல் படையின் கொடும் கண்களை மீறி இப்போது எந்த கடலும் இல்லை. படை வெட்டி சரித்த மக்களின் குரலோ உப்பு கற்றில் சாகாவரம் பெற்று அலைகிறது. ஆற்றமையுடன் 7 கடல் கடந்து திரும்பி வந்து பகலோடு இரவு வரும் பனி தீர நகரத்தில் என் தனி அறையில் புதைகின்றேன். வெளி அழியும் வெளி. 2. 2வது முறை நள்ளிரவு பூசைக்கு சென்றபோது பாதைய பனி தூவிய வெண்மை தீரையிட்டிருந்தது. வியன்னா நகரின் அழகு சிரித்தெழும் இரவு கோலத்தில் தேவாலய சதுக்கம் நிறைகிறது. பழைய மொழியில் பழைய ஆராதனை என்றாலும்
ஆலயமணி எல்லா இடங்களிலும் ஒரே தொனியில் ஒலிக்கிறது. உன்னை தொட்டால் கருப்பு ஒட்டிக்கொள்ளுமாம், அம்மா சொல்கிறாள், தொட்டு பார்க்கவா என்று ஆர்வத்துடன் கேட்கும் சிறுவனின் நீல கண்களில் இருளின் ஒளி. ஒரு கணம் திகைத்தாலும் என் புறங்கையை நீட்டுகிறேன். வெட்கத்தில் நொறுங்குவதற்கு பதிலாக கோபத்துடன் சிறுவனை இழுக்கிறாள் அவள். ஏமாற்றத்துடன் திரும்பி அழும் சிறுவனின் குரலுடன் சேர்ந்து ஒலிக்கிறது இயேசுவின் குரல். எலோயி எலோயி லமா சபக்தனி. 3வது பாகம். 3வது முறை குளிரோடு பனியும், பனியோடு நிலமும், நிலவோடு இலையாறு மரங்களும் கூடி கிறங்கும் பொழுதில் பூசைக்கு சென்றோம். அழகிய பெருந்தேவாலயம் நிறைந்துவிட அதன் கீழே கோவிலுக்கு நடந்தோம். கையுறைகளுக்குள்ளும் வீரல்கள் பிணைந்திருக்கின்றன. வீரல் நுனியில் இருந்து உறவும் பிரிவும் சுகிப்பும் சகிப்பும் கொதிப்பும் தவிப்புமாய் எழுகிறது எமக்கிடையேயான காதல் மொழி. மனிதர்கள் நிறைந்திருந்தாலும் தொடர்ந்தும் உள்ளே வருபவர்களே எப்போதும் வெற்றிடத்தை உருவாக்குகிறது பரவி வரும் ஒரு பாடலின் பரவசம். கண்ணீர் தரும் இனிமை. நள்ளிரவு மூடிய திரும்பி வந்து ஒரு துளி மதுவில் கரைகிறோம். சேரனுடன் என்னை மிகவும் கவருவது ஈழத் தமிழர்களின் வரலாற்றையும் பொது மனித அனுபவத்தையும் இணைக்கும் அவரது திறமையாகும். அவரது கவிதைகளில் இனப்படுகொலையின் நினைவையும் புலம்பெயர்வின் வேதனையையும் உணர முடிகிறது. ஆனால் அதே சமயம் காதல், காமம், தனிமை, நம்பிக்கை போன்ற மனித வாழ்வின் பொதுவான அனுபவங்களையும் காண முடிகிறது. சேரனின் கவிதைகள் எப்போதும் வலுவான அரசியல் பரிமாணத்தை கொண்டிருந்தாலும் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கத்துடனும் முழுமையாக அடையாளப்படுத்தப்படாததால் அனைவரின் மனதையும் தோடக்கூடியவையாக உள்ளன என்று கூட சொல்லலாம். சேரனை பற்றியே இத்தகைய ஆய்வு நூல் வெளியாகி இருப்பது தமிழ் இலக்கிய உலகில் அவரது படைப்புகள் மிக முக்கியமான இடத்தை வகிப்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த நூலை வாசிக்கும் போது சேரனின் படைப்புகள் இக்கட்டுரைகளின் ஆசிரியர்களிடம் எவ்வாறு எதிரொலித்துள்ளன என்பதை அறிய நான் அவளாக இருக்கிறேன். மேலும் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால் அவரது படைப்புகள் இன்று ஆங்கில இலக்கிய அரங்கிலும் பரவலாக அங்கீகாரம் பெற்றுள்ளன. நீங்கள் சொன்ன மாதிரி செல்வா கனகநாயகம், லக்ஷ்மி ஆம்ஸ்ட்ராங், சஷா எப்லிங் போன்ற சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அவரது பல கவிதை தொகுப்புகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்துள்ளனர். அவை ஆங்கிலத்தில் கிடைக்க பெற்றதன் மூலம் அவரது படைப்புகள் உலகளவிய அறிஞர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. வங்காளி, டச் மொழிகளிலும் மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன. சேரன் படிப்புலகத்தை பற்றி ஆங்கிலத்தில் பல ஆய்வு கட்டுரைகளும் எழுதப்பட்டுள்ளன. அதையும் விட முக்கியமாக சேரனின் குரல் பிரான்சிலும் ஒலிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். புலம்பெயர் சமூகத்தின் நிலம் தலைமுறையினரிடம் மட்டுமில்லாமல் ஒப்பிலக்கிய மாணவர்களிடமும் கலை இலக்கியத்தை நேசிக்கும் அனைவரிடமும் அது சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரெஞ்சிலே சொல்கிற மாதிரி உங்கள் கவனத்திற்கு நன்றி. மெர்சி de votre attention. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சேரனுடைய இந்த நூலை பற்றி பேசுவது என்பது வேறு, சேரனையே ஆய்வு செய்வது என்பது வேறு. இங்கே பேராசிரியை லெட்ரிசியா இபனேஷ் அவர்கள் சேரனையே ஆய்வு செய்திருக்கின்றார் என்பதைத்தான் அவருடைய பேச்சில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரியென்றால் நீங்கள் அதனை எவ்வாறு ஆமோதிக்கிறீர்கள்? நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இது போன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த விடயங்கள் இளம் சந்ததிக்கு, எதிர்கால தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்பதையும் அவரே வலியுறுத்தி இருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்தவரை அவற்றை செயல்படுத்துவோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. மெர்சி போக்கு. உங்களுக்கு தான் நான் மெர்சி போக்குன்னு சொல்லணும்.
சரி, இப்பொழுது இந்த நூலில் ஒரு பிரதியை எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர் அலன் ஆனந்தன் அவர் ஈழத்தமிழருடைய எல்லா விடயங்களிலும், அதாவது அரசியல் செயற்பாடுகளில் அவர் மிக முக்கியமான ஒருவராக நின்று செயல்படுகின்றார். அலன் ஆனந்தன் அவர்கள், நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது எங்களுடைய சேரன் அவர்களுடைய உரைய மறுக்கும் காலம் நூலின் அறிமுகம் நிறைவு பெற்றது. மேகமிருண்டு திரிந்த இரவிலே போக விடு என்று சொன்ன